Good morning, champions. This is Professor Rao from Government College of Technology. I mean, my concept thin cylinder and concept இருக்கு. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். thin cylinderல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சித்தர் இருக்கும். இருக்குன்னா ஸோ இது க்ளோஸ் சிலிண்டர் வச்சுக்கலாம். இதோட ஏரியா வந்து 5d4 d2. இதுதான் வந்து உள்ள பஸ்டிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். இது வந்து பஸ்டிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். So busting force கண்டுபிடிக்கலாம் pressure into area. pressure அப்படியே வச்சுக்கோம். area வந்து 5/4 d2. இது இப்போ இதில் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு இது இப்போ இதில் ஸ்ட்ரெஸ் வந்து இப்படி எப்படி ஆக்ட் ஆகும்னா இப்போ நம்ம வெட்டி பார்த்தோம்னா தெரியும். வெட்டி பார்த்தா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இருக்கும். இப்போ இது பஸ்னால வெடிச்சது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும். கரெக்டா? இந்த திக்னஸ்ல மட்டும் ஆக்ட் ஆகும். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்க்கு பேர் வந்து உடைக்குது. எதை உடைக்குது அப்படின்னா ஆக்சிஸை உடைக்குது. ஆக்சிஸ் வந்து ரெண்டு துண்டா உடையும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், சிக்மா எல் லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ். இப்போ இதில் ஏரியா, இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து 5d t சர்க்கம்ஃபரன்ஸ் இது ஃபுல்லாக 5d இந்த t போட்டால் நம்ம கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்னால வர ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நம்ம போட்டோம் P 5/4 d2 equal to sigma L by dt. பை அடிச்சிடலாம், dd அடிச்சிடலாம். இப்போ sigma L equal to PD by 4. இது லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ்க்கான இது யார் அப்படின்னா this is called as longitudinal stress. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் பஸ்டிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த பஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுற ஃபோர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ தான் அந்த வெடி ரெண்டாவது உடையும். ஸோ இது ப்ரெஷர் இன்ட்டு 5/4 d2. ஏன்னா இது ஆக்ட் ஆகுது சர்க்கிள். ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது கரெக்டாக அந்த எங்கே இடம் இருக்கோ அவங்க மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அது 5d ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். நமக்கு சிக்மா எல் ஈக்குவல் டு PD by 4t கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வெடிப்பு எப்படி வரணும் அப்படின்னா இப்படியும் வெடிக்கலாம். இப்படி வெடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஏரியால பாதியா இந்த ஏரியால ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ப்ரெஷர் ஆக்ட் ஏரியா வந்து இந்த மொத்த ரெக்டாங்கிள் இது வந்து L இது D. இங்கே வந்து ப்ரெஷர் டோட்டல் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே கண்டுபிடிச்ச ஏரியா இதில் ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸை வெட்டுது. சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த தூரம் L இது T. ஆனால் இங்கே ஒரு LT அங்கே ஒரு LT 2 times ஆஃப் LT. ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும்போது ப்ரெஷரோட ஏரியா வந்து ஃபுல் ஏரியா L இன்ட்டு D. அப்போ L அடிச்சிடலாம். அப்போ சிக்மா C ஈக்குவல் டு PD by 2t அப்படின்னு வரும். சிக்மா C ஈக்குவல் டு 2d PD by 2t வரும். அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெயினால என்ன ஆகும்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் by Young's modulus mu types of lambda stress by Young's modulus போட்டோம் அப்படின்னா இது PD by 2te minus mu types of PD by 4te. ஸோ PD by 4te காமனாக எடுத்தோம்னா 2 minus 0. இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெயினுக்கு. இது அதே வந்து லாங்கிடியூட் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிக்மா L இங்கே L தான் இங்கே L ஆகும்.
mu times of sigma c by E போட்டோம்னா PD by 4TE minus mu times of PD by 2TE. அப்போ PD by 4TE காமன் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus 2 வரும். இது ஒரு பக்கம் இருக்க வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் equal to 2 times of surface strain plus lateral strain போட்டோம்னா நமக்கு இது ரெண்டாவது கிடைக்கும். இப்போ PD by 4TE காமனாக இருக்கு. ரெண்டாவது இருக்குன்னா 4 மைனஸ் u. இங்கேயும் PD by 4 மைனஸ் 2 எவ்வளோ? இது ரெண்டாவது இருக்கும் 4 2 வரும். PD by 4TE 1 minus 2. ரெண்டு PD by 4TE காமனாக இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 4 1 கூட்டினா 5 5 மைனஸ் 2 2 கூட்டினா 4. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தோம். அது பஸ்டிங் ஃபோர்ஸ் P இன்ட்டு 5P4T ஸ்கொயர். இதோட ஏரியா வந்து இது ஆக்ட் ஆகும் சர்க்கிள் ஏரியா ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். P இன்ட்டு 5P4T ஸ்கொயர் வந்து சிக்மா n இன்ட்டு 5 ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு இங்கே ஆக்ட் ஆகுது. அதே போல் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்மா c இன்ட்டு 2L/T. இந்த இடம் வந்து L இன்ட்டு T. அப்போ இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, அதனால் 2L/T. ஸோ P இன்ட்டு L இன்ட்டு D. இந்த மொத்த ஏரியா ரெக்டாங்கிள் வந்து L இன்ட்டு D போட்டோம்னா PD by 2T வருது. சர்க்கம்ஃபரன்ஸ் சைன் வந்து சிக்மா c by E மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா L by E போட்டோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் PD by 4T 2 மைனஸ் மியூ வருது. லாங் டிஸ்டன்ஸ் வந்து சிக்மா L by E மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா C by E சப்ஸ்டிட் பண்ணால் PD by 4T 1 மைனஸ் 2 வருது. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் equal to 2 times of circumference strain plus long distance strain சப்ஸ்டிட் பண்ணால் PD by 4T 5 minus 4 வருது. ஸோ இன்னைக்கு ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்ட்ரெயின் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தின் சிலிண்டரில் ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 மறக்காமல் அவசியம். தின் சிலிண்டர்னா ரேடியல் ஸ்ட்ரெஸ் 0. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.